வெல்கம் டு ப்ளூம் மேத்ஸ். இது உங்களுக்கான சேனல். ஸோ இப்போ இந்த பிடிடிஆர்பிக்கு படிச்சிருக்கக்கூடிய நீங்கள் நல்ல வெல் ப்ராக்டிஸில் போயிட்டு இருப்பீங்க. ஸோ அதோட நம்ம இந்த கொஸ்டின் பேப்பரையும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்குங்க, ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இதில் 5th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஃபார்முலா இது பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோஷ் இன்டெக்ரல் ஃபார்முலாவுடைய nth ஆர்டர் டெரிவேட்டிவ். அதில் ஒரே டேர்ம் மட்டும் போட்டிருப்போம். nth ஆர்டர் டெரிவேட்டிவ் பார்த்தீங்கன்னா என்ன இதுன்னா இங்கே வந்து மோர் தென் 1 இருக்கும். ஸோ அப்போ தான் நம்ம அந்த nth டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணுவோம். சர்க்கிள் வந்து சென்டர் 0, ரேடியஸ் வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன் நம்ம எதுன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ nth ஆர்டர் என்ன வருது பார்க்கலாம். இந்த இடத்துல n-க்கு 0 கொடுத்தோம்னா கோஷ் இன்டெக்ரல் ஃபார்முலா வந்துடும். n ஆர்டர்ன்றதுனால n+1 இருந்தால் இந்த இடத்துல வந்து n டெரிவேட்டிவ் ஆஃப் n வரும். ஸோ நம்மளுடைய சர்க்கிள் இங்கே என்ன இருக்குது, mod z is equal to 3 இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா z வந்து 2 தான் நம்மளுக்கு பாயிண்ட். இன்சைட் ஆஃப் தி சர்க்கிள் mod z is equal to 3 வரதுனால we can apply கோஷி இன்டெக்ரல் ஃபார்முலாவுடைய கோஷி இன்டெக்ரல் ஃபார்முலாவுடைய nth ஆர்டர் டெரிவேட்டிவ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். f of z வந்து நம்மளுக்கு e power z எழுதிக்கிறோம். ஸோ f ட்ரிபிள் z தேவைப்படுது நம்மளுக்கு. e power z how many டைம்ஸ் நம்ம பண்ணாலும் என்ன வரப்போகுது, அதே தான் வரப்போகுது. ஏக்கு பதிலாக 2 இருக்கிறதுனால இந்த 2 இங்கே அப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ f ட்ரிபிள் டேஷ் ஆஃப் a is equal to e ஸ்கொயர்னு வந்துடுது. இப்போ இதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணோம்னா ஃபார்முலாஸில் போட்டுடலாம். ஃபார்முலாஸில் போட்டோம்னா என்ன வருதுன்னு பாருங்கள். இன்டெக்ரல் e பவர் z dz z மைனஸ் அந்த n+1 3+1 எழுதிங்க. நம்ம போடும்போது ஈஸியாக இருக்கும். ஃபார்முலா என்னது, 2 i by n ஃபேக்டோரியல் fn of 2. ஸோ இதில் பார்த்தோம்னா 3 ஃபேக்டர் ரிலீஸ் பண்ணிட்டு கேன்சல் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் என்ன வருதுன்னா ஏ தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ இதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். அடுத்து வந்து இதில் ஒரு சின்ன ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்க. இதில் அந்த ஷார்ட்கட் ஃபார்முலா எப்படி ரெடி பண்ணியிருக்காங்கிறது உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன் நான். z பார் இன்டெக்ரல் z பார் dz சர்க்கிள் வந்து mod z is equal to 1. ஒரு சின்ன ஒரு க்ளூ நம்மளுக்கு குழப்பத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அப்பர் ஆஃப் ஆஃப் தி சர்க்கிள்னு சொல்கிறாங்க. பார்த்துங்க நல்லா இதில் அப்பர் ஆஃப் ஆஃப் தி சர்க்கிள். அப்போ ஹோல் வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு we must divide by 2. ஃபர்ஸ்ட் சர்க்கிள் நம்ம ஒரு சர்க்கிள் ஜென்ரல் சர்க்கிள் எடுத்துக்கலாம். எப்படி எடுத்துப்போம், ஆன் த சர்க்கிள் mod z minus a is equal to r, தட் இஸ் சென்டர் a, ரேடியஸ் r. நார்மலாக mod z என்ன பண்ண, mod z ஸ்கொயர் ஆக்சுவலாக என்ன பண்ணலான்னா mod z ஸ்கொயர் இப்படி தான் நம்ம எழுதுவோம். mod z ஸ்கொயர்னு என்ன பண்ணலாம்னா z பார்னு எழுதலாம். ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்கேன். ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிவிட்டு அந்த z மைனஸ் a ஹோல் பார்னு இருக்கும். ஸ்ப்ளிட் அப் பண்ணிட்டோம்னா ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணி இதுலேருந்து z பாரை மட்டும் கண்டுபிடிச்சிக்கலாம். அதன் பிறகு ஃபார்முலா என்ன நம்மளுக்கு, இன்டெக்ரல் ஓவர் mod z மைனஸ் a ஈக்குவல் டு ஆர் z பார் dz. z பாருக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த ரெண்டு வேல்யூ போட்டுட்டோமா, ரெண்டு இன்டெகிரேஷனை பிரிச்சிடுறோம். இந்த இன்டெகிரேஷன் என்ன ஆகிடுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 0ன்னு வந்துடும். இது ஒன்லி என்ன வரும்னா 2πi r ஸ்கொயர் மட்டும் வரும். ஸோ இந்த டேர்ம்னுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் mod z மைனஸ் a ஈக்குவல் டு ஆர், ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் ஓவர் mod z மைனஸ் a ஈக்குவல் டு ஆர் z பார் drன்னு வந்தால் நீங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்கன்னா 2πi r ஸ்கொயர், தட் இஸ் அந்த ரேடியஸ் மட்டும் நீங்கள் வேல்யூ போடுங்க. ரேடியஸ் மட்டும் போட்டிங்கன்னா போதும் நம்மளுக்கு. அந்த ரேடியஸை ஸ்கொயர் பண்ணி இது பண்ணலாம். இப்போ நமக்கு இந்த கான்டெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வந்து 1 தான் வருது. ஸோ அப்போ ரொம்ப சிம்பிள். 1 வருதுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இயர் a ஈக்குவல் டு 0 எடுத்துக்கலாம், சென்டர் 0, ரேடியஸ் வந்து 1. ஸோ என்ன ஷார்ட்கட் ஃபார்முலா, z பார் dz is equal to 2πi r ஸ்கொயர் இருக்கு இல்லையா, ஆர் ஸ்கொயருக்கு 1 போட்டுருங்க. ஸோ அதாவது 2πiன்னு வரும். நிறைய பேர் இங்கே மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா அப்பர் ஆஃப் தி சர்க்கிள்ன்றாங்க. அப்பா பாதி தான் வர ஆன்சரை 2ஆல் டிவைட் பண்ணினா we get pi i. தட் இஸ் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் 7th ப்ராப்ளம் வெரி சிம்பிள் ப்ராப்ளம் தான். என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா ஃபார் z வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லிட்டாங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லிட்டு x+iy நாங்கள் z பார் பை z கண்டுபிடிக்கணும். ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக நீங்கள் ஒரு காஞ்சிகிற இடத்துல போதும். என்னென்ன z பாருக்கு என்ன போடுங்க, x மைனஸ் iy போட போகிறோம். கீழே வந்து x+i காஞ்சிகிற என்ன பண்ணுவோம், x மைனஸ் i மல்டிப்ளை பை அண்ட் டிவிஷன். மேலே ஃபார்முலா a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் இருந்து கீழே a + ib இன்ட்டு a மைனஸ் ab a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். ஏன்னா i ஸ்கொயர் வெளியே -1 ஆகிடும்.
ஐ ஸ்கொயருக்கு வேல்யூ போட்டு ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் என்ன வருதுன்னா டி தான் நம்மளுக்கு இஸ் அ ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதை நீங்கள் மெமரி பண்ணி வச்சிங்கன்னா நம்ம அடிக்கடி கேட்பாங்க இந்த கொஸ்டினை. ஏன்னா e to the power 1 by z, e to the power 1 by z என்னன்னு பார்த்தோம்னா z is equal to 0ன்ற பிளேஸில் அது ஐசோலேட்டட் எசென்ஷியல் சிங்குலாரிட்டியா இல்லை நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டியா ரிமூவபுளாக போல் ஆஃப் ஆர்டர் 1 தான். ஸோ நமக்கு பார்த்தோம்னா எசென்ஷியல் சிங்குலாரிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்னா இந்த பிரின்சிபல் பார்ட் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்பர் ஆஃப் டேம் வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேம் இருக்கும். ரிமூவபிள் சிங்குலாரிட்டினா அந்த பிரின்சிபல் பார்ட்டே இருக்காது, அதிலே ஞாபகம் வச்சுங்க, ரிமூவபிள் பிரின்சிபல் பார்ட். இதை தவிர ரெண்டுமே தவிர்த்துலன்னா போல் ஆஃப் ஆர்டர் 1ன்னு சொல்லுவோம். ஸோ இதில் நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டின்றது அது செகண்ட் வரதுக்கு வாய்ப்பு இல்லை, பார்த்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு இந்த எசென்ஷியல் சிங்குலாரிட்டிக்கான டெஃபினேஷன் இங்கே சொல்லியிருக்கேன், ஜஸ்ட் பார்த்துங்க, ரொம்ப இது பண்ண வேண்டாம். இதில் மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்ட் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கும். இதில் இந்த பிரின்சிபல் பார்ட்னுடைய இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்தால் தட் இஸ் கால்டு எசென்ஷியல் சிங்குலாரிட்டி. அந்த பிரின்சிபல் பார்ட்டில் ஒரு டேர்ம் கூட இல்லைன்னா என்ன அர்த்தம், ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. பிரின்சிபல் பார்ட்னா என்னது, 1 by z ஸ்டார்ட் ஆகி போகும், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இந்த டெஃபினேஷன் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா f of z is equal to e power 1 by z இருக்கு இல்லையா, e power 1 by z. அதை z is equal to 0ன்றது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐசோலேட்டட் ஆகிடும். எப்படி ஐசோலேட்டட்னு பார்த்தீங்கன்னா z is equal to 0 என்ற இடத்துல இந்த ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும், நாட் அனலிட்டிக்காக இருக்கும், டிஃபரன்ஷியபிளாக இருக்காதனால ஐசோலேட்டட் ஆகிடுச்சு. e power x ஃபார்முலா என்ன, 1 plus x by 1 factorial plus x square by 2 factorial அப்படியே போகுமா, எக்ஸுக்கு பதிலாக இங்கே 1 by z இருக்குது, அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் கால்டு பிரின்சிபல் பார்ட் ஆஃப் தி அந்த சீரீஸ். ஸோ நிறைய டேம் இது வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேம் போகும். ஸோ இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேம் போகிறதுனால இது கண்டிப்பாக என்னென்னு பார்த்தோம்னா இது வந்து எசென்ஷியல் சிங்குலாரிட்டி. ஆல்ரெடி இந்த பாயிண்ட் வந்து ஐசோலேட்டடாக இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணோம்னா இட் இஸ் ஐசோலேட்டட் எசென்ஷியல் சிங்குலாரிட்டி. ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கு வந்து இதில் ரைட்டான ஆன்சர். ஒரு சின்ன நோட்டு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிமூவபிள் சிங்குலாரிட்டியை பார்த்துங்க, வாட் இஸ் வாட்னு. ரிமூவபிள் சிங்குலாரிட்டினா அந்த பிரின்சிபல் பார்ட்டில் வந்து டேர்ம்ஸ் இருக்காது, நோ டேர்ம்ஸ் ஆஃப் தி பிரின்சிபல் பார்ட். பிரின்சிபல் பார்ட்னா என்னது, அந்த லாரன்ஸ் சீரீஸில் வரக்கூடிய 1 by z போகக்கூடிய சீரீஸ் தான் நம்மளுக்கு வந்து பிரின்சிபல் பார்ட். சரிங்களா? அது இதுதான் தான் ரிமூவபிள். இது ரெண்டுமே இல்லைன்னா போல் ஆஃப் ஆர்டர், அதை எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இதில் இன்னொரு பார்ட் நமக்கு இருக்குது, அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.